Hello everyone, welcome to Keerthana Learning Max. ஸோ ஆல்ரெடி 10th லெசனில் 2.1ஓட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது 2.1ஓட எக்ஸசைஸ் சம் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 3. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கிற மாதிரி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ணிக்கணும். பாசிட்டிவ் இன்டீஜர். அப்புறம் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? டிவைடட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3. அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? பின்றது என்னது? 3. ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 2. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2. நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபார்முலா 2.1 ஃபுல்லாகவே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? EDA ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R if 0 less than or equal to R less than B. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் B கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எல்லாமே எப்படி இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும்? பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போது இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம்? கொடுத்துருக்கிற கிவன் படி 3Q ப்ளஸ் ஆரோட வேல்யூ ரிமைண்டர் 2. இப்படி எழுதிக்கலாமா? 0 less than or equal to 2 less than 3. ஸோ கண்டிஷன் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபார்முலாவில் நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா க்யூக்கு பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூனா? 0 1 -1 -2 எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர் தான் கேட்டிருக்காங்க. 0 1 2 3 எக்ஸெட்ரா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு q ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா a ஈக்குவல் டு 3 × 0 + 2 அப்படின்னு வரும். இதோட வேல்யூ என்ன? 3 × 0 0 + 2 2 இதோட வேல்யூ. அடுத்து q ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா a ஈக்குவல் டு 3 × 1 + 2 3 × 1 3 ப்ளஸ் இந்த 2 என்ன வேல்யூ கிடைக்குது? 5. நெக்ஸ்ட்டு q ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா a ஈக்குவல் டு 3 × 2 + 2 ஈக்குவல் டு 6 + 2 8ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? q ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? என்ன கிடைக்கும்? a ஈக்குவல் டு 3 × 3 + 2 3 × 3 9 + 2 11. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? பாசிட்டிவ் இன்டீஜர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 5 8 11 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. என்று கேட்டிருக்காங்க கொஷினில். A man has 532 flower pots. ஸோ மொத்தமாக எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது? 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? He wants to arrange them in rows. ஒவ்வொரு ரோவாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 532 ஃப்ளவர் பாட்டையும் ஒரு ரோவாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. such that each row contains 21 flower pot. ஸோ ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு லைன்லையும் எத்தனை ஃப்ளவர் பாட் வைக்கலாம்? 1 2 3 4 எக்ஸெட்ரான்னு 21 ஃப்ளவர் பாட் வைக்கலாம். இந்த மாதிரி ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் அண்ட் ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர். ஸோ இந்த மாதிரி அவங்க 21 அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ எத்தனை ரோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட். இப்போ 532ன்றது இப்போ ஒரு 3 லைனில் வச்சுட்டு இதோட முடிஞ்சிருச்சுன்னா இது 3 லைன் தானே கம்ப்ளீட்டட். ஸோ எத்தனை கம்ப்ளீட்டட் லைன் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் எத்தனை ஃப்ளவர் பாட் வந்து மீதி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஷின். புரியுதுங்களா? சொல்யூஷன் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் யூக்ளிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம அப்படியே சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ளவர் பாட் வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 532 ஃப்ளவர் பாட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரோ. ஒரு ரோக்கு 21 ஃப்ளவர் பாட்டு வைக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம EDA ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். EDAனா நத்திங் பட் ஈக்குவேட் டிவிஷன் அல்காரிதம். EDA ஃபார்முலா என்னது?
ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? இப்போ இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஃப்ளவர் பாட்டுன்றது டோட்டல். இப்போ 532 ஈக்குவல் டு பின்றது என்னதுங்க? 21. இப்போ கியூவோடதும் ஆரோட வேல்யூவும் நம்மளுக்கு வேணும், அப்படி தானே? டிவைட் பண்ணி பார்த்துடலாமா? 532 21ஆல் டிவைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 53க்கு மட்டும் எடுக்கலாம். 221 42. பேலன்ஸ் என்ன வரும்? 3லேருந்து 2 போயிடுச்சுன்னா 1, 5லேருந்து 4 போயிடுச்சுன்னா 1. இந்த 2வை கீழே போட்டுக்கலாமா? அடுத்து எத்தனை 21 போட்டால் 112க்கு நியர் பை வருதுன்னு பாருங்கள். 521 போட்டோம்னா என்ன வரும்? 5 1s are 5, 5 2s are 10. இப்போ ரெண்டும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7என்ற வேல்யூ கிடைக்கும். வேணால் மைனஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 2ல் 5 போகாது, 0 ஆக்கிட்டு 12ல் 5 போயிடுச்சுன்னா 7ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. ஓகேங்களா? இப்போது 7 கிடச்சிருக்கு. அப்போ ரிமைண்டர் என்னது? ஆர். 21ன்றது பி, 25ன்றது குவாஷன்ட்டு. அப்படியே போட்டுடலாமா? குவாஷன்ட் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 25 ப்ளஸ் ரிமைண்டர் 7. ஓகேங்களா? அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம ஆன்சர் போட போகிறோம். அப்போது எத்தனை ரோ மொத்தமாக கம்ப்ளீட் ஆகிருக்கு? 25 ரோ கம்ப்ளீட் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டட் ரோ எத்தனை? 21. குவாஷன்ட்ன்றது தான் அந்த ரோ எத்தனை, சாரி 50, 25. 25 ரோ கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு. குவாஷன்ட்டோட வேல்யூ தான் கம்ப்ளீட்டட் ரோஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போது அடுத்து என்னது நம்மளுக்கு வேணும்? பேலன்ஸு. பேலன்ஸ் ஃப்ளவர் பாட் எவ்வளோ இருக்குது? ரிமைண்டர் 7. ஸோ ரிமைண்டர் வேல்யூ தான் பேலன்ஸ் 7 பார்ட். அப்போ இந்த ரோ மொத்தம் எத்தனை ரோ? 25 ரோ ஃபுல்லாக ஃப்ளவர் பாட் வச்சுட்டு பேலன்ஸு ஒரு 7 ஃப்ளவர் பாட் மட்டும் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? புரியுது தானே? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் சம். ப்ரூவ் தட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் divisible by 2. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அது ஒன்றும் இல்லை. இப்போ லைனாக 4 நம்பர் எடுத்துக்கோங்க. 3, 4, 5 இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவாக இருக்கிற கன்சிக்யூட்டிவாக வர நம்பர் லைனாக வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னா, என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா, ஏதாவது 2 நம்பரை எடுத்து ப்ராடக்ட் பண்ணி அது டிவிசபிலிட்டி 2ஆல் டிவிசபிள் ஆகுதான்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 நம்பரை எடுத்து அது 2ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 கேஸில் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். த பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் டிவிசபிள் பை 2. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈவன் ஆட் நம்பர்னு 2 நம்பர் எடுத்துக்க போகிறோம். ஈவன் எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வெறும் எண்ணுன்னு மட்டும் எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எடுத்துக்க முடியாது. எண்ணுக்கு ஈவன்னு நம்ம எடுக்கிறப்போ ஒன்று இது எண்ணுக்கு பதிலாக நம்ம 5யும் போட்டுக்க முடியும், 6ம் போட்டுக்க முடியும். அதனால் எண்ணுக்கு வந்து எப்பயுமே எப்படி எடுத்துக்கணும்னா 2n அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஈவனை எப்படி எடுத்துக்கணும்? 2nன்னு எடுத்துக்கணும். ஸோ எண்ணுக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ போட்டாலுமே அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிடும்? ஈவன் நம்பர் ஆகிடும். அப்போ ஆட் எப்படி இருக்கும்? இந்த ஈவன் நம்பர் கூட எந்த ஒரு நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணாலும் அது ஈவன் ஆகிடும். அது கூட +1 பண்ணுறப்போ அது ஆட் ஆகிடும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இதை எடுத்து பாருங்கள். 2 × 1 போட்டோம்னா 2 வந்துருமா? இதோட வேல்யூ 2 வந்துடும். 2 × 1 போட்டோம்னா 2 ஆகிடும். இங்கே 2 × 1 2 + 1 3 ஆகிடுமா? ஸோ 2 3 கன்சிக்யூட்டிவ் நம்பராக வந்திருக்கா? நெக்ஸ்ட் நம்பர் தான் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ இது நம்ம என்ன 2 டைப்பாக பார்க்க போகிறோன்னா, கேஸ் 1 கேஸ் 2ன்னு 2 டைப்பாக எடுத்து இதை நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த நம்பர் ஃபஸ்ட்டு இது 2 நம்பரையும் எடுத்து ப்ரூவ் பண்ணுறோம். அடுத்து இந்த 2 நம்பரையும் எடுத்து ப்ரூவ் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோன்னா ஈவன் ஆட்னு சொல்லி 2 நம்பர் எடுத்துக்க போகிறோம். ஈவன் நம்பர் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2nன்னு எடுத்துக்கலாமா? ஆடு 2n + 1ன்னு எடுத்துக்கலாமா? ஜஸ்ட்டு என்னது கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive பாசிட்டிவ் இன்டீஜர். ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணணுன்னா என்ன? மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive நம்பர்னா 2n × 2n + 1ன்னு எழுதலாமா?
ஸோ இதுக்கு மேலே இது எதுவும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது என்ன டிவிசபிள் ஆகுதா, 2ஆல் டிவிசபிள் ஆகுதான்னு செக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ செக் divisible by 2. இப்போ 2n into 2n plus 1 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா? ஆகுமே. இங்கே 2ன்றது காமனாக இருக்கா? இது எல்லாத்துக்குமே பொதுவான டேர்ம் தானே. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இந்த டோட்டல் டேர்மும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ ஏதோ 2 கன்சிக்யூட்டிவ் நம்பரை எடுத்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறப்போ 2ஆல் டிவைட் ஆகுது. இப்போ நம்ம 2n plus 1 எடுத்துக்கிட்டோமா? அடுத்து 2n plus 2ன்ற நம்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்த நம்பர் அப்படியே போட்டு பாருங்கள். இதுக்கு 1 போடுறப்போ 2 வந்துச்சா? இந்த எண்ணுக்கு பதிலாக 1 போடுறப்ப 2 into 1 2 plus 1 3 வந்துச்சு. இந்த எண்ணுக்கு 1 போட்டு பாருங்கள். 2 into 1 1 plus 2 4ன்ற வேல்யூ கிடைக்கும். 2 3 4. அப்போ இந்த 3க்கும் 4க்கும் நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம். சேம் மெத்தட் இதே மாதிரியே போட்டு பார்க்க போகிறோம். போட்டு பார்க்கலாமா? ஈவன் நம்பரை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? 2n plus 1. ஆட் என்ன எடுத்துக்க போகிறோம்? 2n plus 2. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி பார்க்கலாமா? 2n plus 1 2n plus 2. இப்போது இந்த டேர்மில் இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா ரெண்டு இடத்துலையுமே காமனாக தானே இருக்குது. அந்த 2 எடுத்து வெளியே வைக்க போகிறோம். இந்த 2nலேருந்து ஒரு 2 எடுத்துட்டா n மட்டும்தான் இருக்கும். இந்த 2 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? 1 into 2 2 தானே. அப்போ இந்த 2 எடுத்துட்டோம்னா 1 தான் வரும். இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 2n 1 into 2 2 வந்துருச்சா? இப்போ இந்த 2ன்றது மூணுத்துக்குமே காமனான மல்டிபிள் தானே. இப்போ இது டிவிசிபிள் 2ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணலாமா? ஸோ 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே தானே. அப்போது ஹென்ஸ் 2 consecutive number divisible by 2. ஓகே தானே. புரிஞ்சிச்சிங்களா? தேர்ட் சம் புரிஞ்சிச்சா? அடுத்து ஃபோர்த் சம் பார்க்கலாமா? Fourth sum, when the positive integer a, b and c are divided by 13. அப்படின்னா என்னங்க? ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் a, b, cன்றது டிவைடட் பை 13ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம டிவைட்னால என்ன எடுத்துக்கோம்? ஸோ இங்கே ஏன்ற வேல்யூ தானே எடுத்துக்கோம். இதை தானே நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவால் டிவைட் பண்ணுவோம். அது என்ன வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 13ன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க? a, b, cன்னு 3 கொடுத்துருக்காங்க. மூணுமே 13ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் த ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸும் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரிமைண்டர் 9, ஏவுக்கு 9, பிக்கு 7, சிக்கு 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுத்தையும் நம்ம யூக்ளிடு ஃபார்முலாவில் எழுதி அதை நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஏபிசி மூணையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அது 13ஆல் டிவிசிபிள் ஆகுதான்றதை செக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? சம் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஏ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? ஏக்கு எப்படி எழுதணும்? இங்கே என்ன இருக்குது? பின்ற வேல்யூ 13q ப்ளஸ் ரிமைண்டர் என்னது? 9. b ஈக்குவல் டு 13q ப்ளஸ் 7. c ஈக்குவல் டு 13q ப்ளஸ் 10. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு மூணுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஏபிசின்ற 3 வேல்யூத்தையும் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் என்ன வரும்? 13க்கு 39 q ப்ளஸ் 10 7s are 17 ப்ளஸ் 9 என்னங்க வேல்யூ வரும்? 16 26ன்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஆட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது டிவிசிபிள் பை 13ஆல் டிவிசிபிள் ஆகுதான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா 39q ப்ளஸ் 26ன்னு இருக்கு இல்லையா? இதில் 13ன்றதை காமனாக வெளியே எடுத்துக்க முடியுமா? 13 எடுத்துட்டா இங்கே என்ன வரும்? 39ல் 3ன்னு போட்டுக்கலாமா? 13 வெளியே எடுத்துட்டா 3q ப்ளஸ் 26க்கு என்ன வரும்? 2. இப்போ 13ன்றத ரெண்டுத்துலேருந்தும் காமனாக எடுத்துட்டோம்னா 39q எடுத்துட்டோம்னா இது 3qன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து இந்த 26லேருந்து 13 எடுத்துட்டோம்னா 2 into 13 இருக்கும். இந்த 13 எடுத்துட்டோம்னா 2ஓட வேல்யூ இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி இருக்குது?
13 இன்ட்டு 3q + 2ன்னு சொல்லி இருக்குது. இப்போ இது டிவிசிபிள் பை 13ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு கண்டுபிடிக்கணும். செக். இட் இஸ் divisible by 13. 13 3q + 2 by 13 divisible ஆகுமா? ஸோ இங்கே ஒரு 13 இருக்கு இல்லையா, இதுவும் கேன்சல் பண்ணிட்டா டிவிசிபிள் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. 4th சம் அவ்வளோதான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 5th சம் பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த சம் மாதிரி தான். ஈவன் ஆட்னு 2 கேஸாக பார்த்தோம் இல்லையா, சேம் மெத்தட் தான் இந்த ப்ராப்ளமும். அதில் ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர், ஏதாவது ஒரு இன்டீஜரை ஸ்கொயரில் எடுத்து அதோட ரிமைண்டர் 0 1 இருக்கிறப்போ டிவைடட் பை 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ கேஸ் 1 கேஸ் 2ன்னு நம்ம 2 டைப்பாக பார்த்துடலாம். கேஸ் 1 நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி, ஈவன்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், 2n சொல்லி எடுத்துக்கலாமா? அப்போது இது நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா x = 2n ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறோம். இதை டபுள் சைடும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஏன் பண்ணுறோம், ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போ x² = 2n ஹோல் ஸ்கொயர். 2n ஹோல் ஸ்கொயர்னா என்ன வரும், 2 2s are 4, 4n ஸ்கொயர்னு வருமா? இப்போ இது பக்கத்தில் 0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டியும் ஒன்று தான். நம்ம 0ன்னு போட்டுக்கலாமா? ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இப்போது EDA ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ EDA ஃபார்முலா என்ன, A = BQ + R. ஸோ A = BQ + R அந்த மெத்தடில் தானே இருக்குது. இதில் Bன்றது என்ன வேல்யூவாக இருக்குது, 4. 4 தான். நம்மளுக்கு ஆன்சர் என்ன, ரிமைண்டர் 0வா இருக்கிறப்போ டிவைடட் பை 4ஆல் டிவைட் ஆகுமான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 4ஆல் டிவைட் ஆகுதா, ரிமைண்டர் என்ன இருக்குது, 0. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட்டு கேஸை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். 0வா இருக்கிறப்ப 4ஆல் டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஆட் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். கேஸ் 2 ஆட் = நம்ம என்ன எடுத்துக்கலாம், x = 2n + 1ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஸ்கொயருன்றதுனால டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். x² = 2n + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, a² + b² + 2ab. அப்போ 2n² + 1² + 2 × 2n × 1 என்ன வரும், 2 2s are 4n² + 1 + இந்த 2 2 4n சொல்லி வரும். இது நம்ம எப்படி எழுதலாம், இப்போது இது ரெண்டில் இருந்தும் 4n இருக்கா, ஒரு 4n வெளியே எடுத்துடலாமா? மீதி என்ன மட்டும் இருக்கும், இங்கே ஒரே ஒரு n மட்டும் இருக்கும். இங்கே ரெண்டுமே வெளியே எடுத்ததுனால 1 மட்டும் இருக்கும். அப்புறம் இந்த 1 +1. ஸோ இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்க போகிறோம்னா க்யூன்னு சொல்லி வச்சுக்க போகிறோம். 4q + 1 இந்த குவாஷன்ட் n × n + 1 இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக நம்ம க்யூன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ 4q + 1 x². இப்போ பாருங்கள் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a = BQ + R, அதாவது யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அந்த ஃபார்முலா படி இருக்கா. அப்போது ரிமைண்டர் 1 இருக்கிறப்போ அது 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 4ஆல் டிவைட் ஆகுதா, ரிமைண்டர் 1 வந்திருக்கு, 4ஆல் டிவைட் ஆகுது. ரிமைண்டர் 1 இருக்கிறப்போ 4ஆல் டிவைட் ஆகணும். அப்போது கேஸ் 2வும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். யூஸ் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ EDA ஃபார்முலா யூஸ் பண்ணி டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 4 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா 340 and 112. ஸோ ஃபஸ்ட்டு EDA ஃபார்முலா எடுத்துக்கலாமா, A = BQ + Rன்றது நம்மளுக்கு தெரியும். இதில் பிக்கஸ்ட் நம்பர் தான் என்னது, 412. சாரி, இப்போ பிக்கஸ்ட் நம்பர் தான் என்னது, A. அப்போ 412 = Bன்றது என்னது, 340. 412 நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், 340ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 1 340 1 340 சார் 340 2 11ல் 4 போயிடுச்சுன்னா 7. ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு, 340 × 1 + ரிமைண்டர் 72. இப்போ குவாஷன்ட் வந்து 0 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 0 வந்துச்சுன்னா தான்
அப்போ பீன்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஹச்சிசிஎஃபாக இருக்கும். ஓகேங்களா? போடலாமா? Q நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால இந்த 340ன்றத ஏனும் 72ன்றத பீன்ற இடத்துலையும் வச்சு மறுபடியும் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். 340யை 72வால் டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன வரும்? 4 டைம்ஸ் போட்டால் 4 2s are 8, 4 7s are 28ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 52ன்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ என்ன போட்டுக்கலாம்? இன்ட்டு குவாஷன்ட்ன்ற இடத்துல 4 + 52. ஸோ 0 வர்ற வரைக்கும் ரிப்பீட்டட் தான் பண்ணணும் இந்த ப்ராசஸை. இந்த வேல்யூவை ஏன்ற இடத்துலையும் ரிமைண்டரை பீன்ற இடத்துலையும் போட்டுக்கணும். மறுபடியும் 72வை 52வால் பண்ணி பார்க்கலாமா? என்ன கிடைக்கும்? 150s are 52, 20 கிடைக்குமா? இன்ட்டு 1 + ரிமைண்டர் 20. ரிப்பீட் பண்ணலாமா? 52 ஈக்குவல் டு 20. 52 பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2 20s are 14 போட்டுக்கலாமா? பேலன்ஸு 12. அப்போ இன்ட்டு 2 + 12. ஸோ 0 வரல. மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். 20 ஈக்குவல் டு 12. இப்போ 20யை நம்ம எதால் டிவைட் பண்ணி பார்க்கணும்? 12ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 12s are 12, பேலன்ஸ் 8. இன்ட்டு 1 + 8ன்னு போடலாமா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாம். 12 ஈக்குவல் டு 8. 12ல் போட்டோம்னா 1 8s are 8, பேலன்ஸ் என்ன வரும்? 4. இன்ட்டு 1 + 4. மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாமா? இதை எப்படி எழுதலாம்? 8 ஈக்குவல் டு 4. ஸோ 8ஐ டிவைட் பண்ணோம்னா 2 4s are 8. என்ன கிடைக்கும்? 0 கிடச்சிருச்சிங்களா? அப்போது இன்ட்டு 2 + 0. ஸோ நம்ம எது வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும்? ரிமைண்டர், அதாவது ரிமைண்டர் 0 வர வரைக்கும் கண்டுபிடிக்கணும். சாரி, குவாஷன்ட்னு போட்டிருக்கேன். ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ r = 0ன்னு வந்ததுனால இந்த பீன்ற இடத்துல இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஹச்சிசிஎஃப் வேல்யூ. இந்த 2 நம்பருக்குமான ஹச்சிசிஎஃப் என்னது? 4. அப்போ the HCF of 340 and 412 is 4. 4 தான் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் டிவிஷன் பார்க்கலாமா? அதே மாதிரியே 867 and 255 கொடுத்துருக்காங்க. இதில் பிக் நம்பர் என்னவோ அதை தான் A = BQ + Rனா பெரிய நம்பர் தான் நம்ம எங்கே எடுத்துக்க போகிறோம்? ஏன்ற வேல்யூக்கு பதிலாக எடுத்துக்க போகிறோம். அப்போ 867 = 255 டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 867 255. இது நம்ம எத்தனை டைம் இப்போ போட போகிறோம்னா 3 டைம்ஸ் போடலாம். 3 5s are 15, பேலன்ஸு 1 இருக்கும். 3 5s are 15, 15 + 1 16, பேலன்ஸ் 1 இருக்கும். 3 2s are 6, 6 + 1 7. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 7லேருந்து 5 போயிடுச்சுன்னா 2, 6 6 are 0, 8ல் 7 போயிடுச்சுன்னா 102ன்றது கிடைக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? இன்ட்டு 3 + 102. இப்போ ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால ரிப்பீட் பண்ணும் ப்ராசஸை. 255 = 102. 255ஐ டிவைட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை டைம் போட முடியும்? 2 டைம்ஸ் போடலாமா? 2 102 என்ன வரும்? 204. 150. இப்போ 51ன்ற வேல்யூ கிடச்சிருக்கு. இன்ட்டு 2 + ரிமைண்டர் என்ன? 51. 0 வராதனால ரிப்பீட் பண்ணலாம். 102 = 51. 102. இதை எத்தனை டைம் போடலாம்? 2 டைம்ஸ் போடலாமா? 251 என்ன வந்துடும்? 102 வந்துடும். ஏன்னா மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. 0 கிடச்சிருச்சா? இப்போ இது எப்படி போடலாம்? இன்ட்டு 2 + 0. அப்போ ஆறுன்றது என்ன கிடச்சிருச்சு? 0ன்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போது HCF வேல்யூ என்ன வரும்? 51. இந்த பீன்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் HCF வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? தேர்ட் டிவிஷன் பாருங்கள். 10224 and 9648ன்னு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்முலா எடுத்துக்கலாம். A = BQ + R. இது எப்படி எழுதிக்கலாம்? பெருசாக இருக்க நம்பர் என்ன? 10224 = 9648. ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 10224 964
9648. ஸோ இது ஒன் டைம் தான் இருக்கும். பார்த்தாலே தெரியுது தானே. இப்போ ஒன் டைம் போட்டோம்னா என்ன வரும்? 9648. இது ரெண்டும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 576ன்ற வேல்யூ கிடைக்கும். என்ன சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது நம்ம எப்படி எழுத போகிறோம்? இன்ட்டு 1 + 576ன்னு எழுத போகிறோம். ஆர் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம் இந்த ப்ராசஸை. என்ன வரும்? 9648 ஈக்குவல் டு 576. 9648. இதை டிவைட் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் டைம் போடலாமா? ஒன் டைம் இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 576ன்ற வேல்யூ வரும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 4ல் 6 போகாது. இதை 5 ஆக்கிட்டு 14லேருந்து 6 போயிடுச்சுன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? 8. அப்புறம் 5ல் 7 போகாது. இதை 8 ஆக்கிட்டு 15 போட்டோம்னா 15லேருந்து 7 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 8. 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. ஸோ இந்த 8ஐயும் வந்து நம்ம கீழேயே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் டிவைட் பண்ணி போடணும். எத்தனை 576 ஆர் வரும்னு சொல்லி பார்க்கணும். நம்ம எத்தனை டைம் இப்போ போட போகிறோன்னா 6 டைம் போட்டு பார்க்கலாம். 6ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 6 6 ஆர் 36. பேலன்ஸு 3 இருக்கும். அப்புறம் 6 7s ஆர் 42. 42 + 3 45. மீதி 4 இருக்கும். 6 5s ஆர் என்ன வரும்? 6 5s ஆர் 30. 34ன்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணனா என்ன கிடைக்கும்? 2 3 4 0. ஸோ 432ன்ற வேல்யூ தான் கிடைக்கிது. இது அப்படியே நம்ம எழுதிக்கலாமா? இன்ட்டு 1 6 + 432. ஸோ குவாஷன்ட்ன்றது 16, ரிமைண்டர் 432ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஏன்னா ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல. இப்போ என்ன பண்ணலாம்? 432 ஈக்குவல் டு 576 ஈக்குவல் டு 432. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 576ஐ 432ஆல் சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1432 சார் 432 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 441 144ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம போட போகிறோம். இன்ட்டு குவாஷன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 144. ரிப்பீட் பண்ணோம்னா 432 ஈக்குவல் டு 144. 432 என்ன வரும்? எத்தனை டைம் போட முடியும்? 3 டைம்ஸ் போடலாமா? 3 டைம்ஸ் போட்டால் 3 4s ஆர் 12. பேலன்ஸ் 1 இருக்கும். 3 4s ஆர் 12 + 1 13. பேலன்ஸ் 1 இருக்கும். 1 3s ஆர் 3 + 1 4. ஸோ 432 0 வந்துருச்சு. அப்போ இது எப்படி போடலாம்? இன்ட்டு 3 + 0. இப்போ HCF என்னது? பீன்ற இடத்துல என்ன வேல்யூ வந்திருக்கோ, ரிமைண்டர் 0 வந்ததுக்கப்புறம் பீன்ற இடத்துல என்ன வேல்யூ வந்திருக்கோ அதுதான் HCFோட வேல்யூ. ஓகேங்களா? 4th சம் பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை பெரிய நம்பரை ஏனும் சின்ன நம்பரை பீன்ற இடத்துலையும் வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக HCF கண்டுபிடிச்சாச்சு. இதில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சி அந்த HCFையும் எஃப்ஐயும் 120யும் பார்த்து அதோட HCF என்ன வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 84 அண்டு 90க்கு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். A ஈக்குவல் டு BQ + R ஃபார்முலாவில் போட்டோம்னா பெரிய நம்பர் என்னது? 90 ஈக்குவல் டு 84. டிவைட் பண்ணி பார்த்துடலாமா? 90 84. 184 சார் 84 போட்டோம்னா பேலன்ஸ் 6 கிடைக்கிது. அப்போ இது எப்படி எழுதலாம்? இன்ட்டு 1 + 6ன்னு சொல்லி எழுதிடலாமா? மறுபடியும் 84 இங்கேயும் 6 இங்கேயும் வைக்க போகிறோம். 84ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இதை மறுபடியும் டிவைட் பண்ணி பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு 1ஆல் போட்டுடலாம். 1 6 ஆர் 6 2 வந்துடும். இந்த 4ஐ கீழே போட்டோம்னா 4 6 ஆர் 24ன்னு வந்துடுமா? 0 ஆகிடுமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? இன்ட்டு 14 + 0. ஸோ R ஈக்குவல் டு 0 கிடச்சிருச்சு. அப்போ HCF என்னது? இந்த 2 நம்பருக்கான HCF என்னது?
6. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா, 6க்கும் 120க்கும் HCF பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம், பெரிய நம்பர்ன்றது எங்கே எடுத்துக்க போகலாம், ஏக்கு பதிலாக எடுத்துக்கலாமா. 120 = 6. ஸோ 120க்கு டிவைட் பண்ணி பார்த்தோன்னா 126. 2 6 ஆர் 12ன்னு போட்டுக்கலாமா, 0க்கறனால 20. 26 ஆர் 120, 0 வந்துடும். ஓகேங்களா. அப்போ இது எப்படி போடலாம், இன்ட்டு 20 + 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்ததுனால HCF என்ன வரும், 6. ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு கண்டுபிடிக்கிறப்பையும் HCF 6, செகண்ட் கண்டுபிடிக்கிறப்பையும் HCF 6. அப்போ ரெண்டுமே 6 வந்ததுனால 84, 90 அண்ட் 120 நம்பரோட HCF என்ன வரும், 6. ஓகேங்களா. 6ன்றது தான் ஆன்சர். 7th சம் பார்க்கலாம். Find the largest number which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case. என்ன கேட்டிருக்காங்க, ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எதை டிவைட் பண்ணும், 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. எப்போ அந்த 2 நம்பரும் 12 ரிமைண்டரை லீவ் பண்ணதுக்கு அப்புறமா. அப்போ என்ன பண்ணணும், 2 நம்பர்லேருந்தும் நம்ம 12ன்றதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். நினைக்கலாமா, என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 2 3 0. இதுலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும், 12ங்கிறத மைனஸ் பண்ணணும். இதுலேருந்து 12 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1 2 1 8. அடுத்து 1926லேருந்து 12 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 1914ன்ற நம்பர் கிடைக்கும். ஸோ இது 2 நம்பர்லேருந்தும் 12 லீவ் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே என்ன கிடைச்சிருக்கோ இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், HCF ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. HCF ஃபைன் பண்ணலாமா, 1218க்கும் 1914க்கும் HCF ஃபைன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம், பிக் நம்பரை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், A = BQ + Rனா பெருசாக இருக்கிற நம்பரை ஏன்னு சொல்லி எடுத்துக்குவோம். 1914 = 1218. டிவைட் பண்ணி பார்க்கலாமா, 1914 1218 டிவைட் பண்ணால் பார்த்தாலே தெரியுது இல்லையா, 1 டைம் தானே டிவைட் ஆகும். இப்போ 1 சார் 1218 சார் 1218. சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 696ன்றது கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம், இன்ட்டு 1 + 696ன்னு எழுதலாமா. ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு ஆர்ன்றது நாட் ஈக்குவல் டு 0, 0வாக வரணும். 0வாக வரலன்றதுனால ரிப்பீட் பண்ணணும் இந்த ப்ராசஸை. இப்போ 1218 ஏக்கு பதிலாகவும் 696 பிக்கு பதிலாகவும் போட்டு நம்ம மறுபடியும் டிவைட் பண்ண போகிறோம். 696 வந்து 1218 டிவைட் பண்ண போகிறோம். என்ன வரும், 1 டைம் தானே வரும். இப்போ 1 டைம் போட்டோம்னா 696 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 522ன்னு கிடைக்கும். இன்ட்டு குவாஷன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 522. ஆர் நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால ரிப்பீட் பண்ணலாம் ப்ராசஸை. அப்போ 696 = 522. இப்போ 522 வந்து 696 டிவைட் பண்ண போகிறோம். 1 டைம் தான் வரும். 522 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 174ன்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ இன்ட்டு குவாஷன்ட் 1 ரிமைண்டர் 174. ஸோ ஆர் நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால ரிப்பீட் த ப்ராசஸ். 522 = 174. இப்போ 522 174ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 3 டைம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு 522 கிடைக்கும். 3 4s are 12, பேலன்ஸு 1 இருக்கும். 3 7s are 21 + 1 22, பேலன்ஸ் 2 இருக்கும். 1 3s are 3 + 2 522. ஸோ பேலன்ஸ் 0 கிடச்சிருச்சா. இப்போ இதில் குவாஷன்ட் என்ன, 3, ரிமைண்டர் என்ன, 0 கிடச்சிருச்சு. அப்போ ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா HCFோட வேல்யூ என்ன, 174. ஸோ கன்சிடர் த 2 நம்பர், அதோட HCF வேல்யூ என்ன, 174. நம்ம கண்டுபிடிச்சாச்சா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8th சம் பார்க்கலாம். இஃப் D இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்ன, HCF கண்டுபிடிக்கணும். HCF தான் Dன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 32 and 60க்கு HCF கண்டுபிடிச்சி அந்த HCF தான் Dன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? HCF, அதோட டியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எதுக்கும் 60க்கும் 32க்கும் போடலாமா? ஸோ இப்போ பிக் நம்பர் 32 and 60னா A ஈக்குவல் டு BQ + Rல ஏவோட வேல்யூ என்ன? பெரிய நம்பர் என்ன? 60 ஈக்குவல் டு 32. டிவைட் பண்ணலாமா? 60 32ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 டைம் தான் போட முடியும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 28. இது எப்படி எழுதலாம்? இன்ட்டு 1 + 28ன்னு எழுதலாமா? ஓகேங்களா? இப்போ இதை ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து ரிப்பீட் பண்ணலாமா ப்ராசஸை? 32 ஈக்குவல் டு 28. 32வை 28ஆல் டிவைட் பண்ணால் இதுவும் 1 டைம் தானே வரும். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4ன்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ என்ன வரும்? இன்ட்டு 1 + 4. இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். 28 ஈக்குவல் டு 4. 28 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 4s are 28. ஸோ 0 கிடைச்சிருச்சா? இன்ட்டு 7 + 0. அப்போது 0 R ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால HCFோட வேல்யூ என்ன? B இடத்துல இருக்க வேல்யூ. அப்போது HCF ஈக்குவல் டு 4. நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? Dன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ D ஈக்குவல் டு 4. ஸோ HCF கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்போ. ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? D ஈக்குவல் டு 32x + 60y. D ஈக்குவல் டு 4ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணால் 32x + 60yன்னு சொல்லி எழுதிடலாம். இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2வை எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் 4 இந்த மாதிரி ஒரு டேர்மை வந்து நம்ம உருவாக்கணும். இந்த ஈக்குவேஷன் மாதிரியே கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணோம்னா, இப்போ இதை 3ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. நம்ம எதை கன்சிடர் பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் 2வை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். 2வை கன்சிடர் பண்ணி இதே மாதிரி கிரியேட் பண்ணி எக்ஸ்ன்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அது எக்ஸோட வேல்யூ, ஒய்ன்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அது ஒய்யோட வேல்யூன்னு போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ ஈக்குவேஷன் 2வை கன்சிடர் பண்ணும்போது 4ன்றது தானே இங்கே இருக்குது. ஆமாம் தானே? அப்போ இங்கே 4 இருக்கா? எல்லாத்தையுமே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு 4ஐ மட்டும் நம்ம ஒன் சைடு வச்சுக்க போகிறோம். அப்போ 4 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோம். இந்த சைடு வச்சுக்கலாம், இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி எல்லாம் எப்படி போயிடும்? 32 28ன்றது இந்த சைடு வந்துச்சுன்னா -28 அப்படின்னு மாறிடுமா? ஓகேங்களா? புரியுதா? இப்போ கிட்டத்தட்ட இந்த ஈக்குவேஷனுக்கு ரிலேட்டடாக வந்துருச்சா? ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? 16 இருக்கா? இங்கே என்ன இருக்குது? 28ன்னு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? 16ன்ற வேல்யூ இருக்கா? இப்போ 28ஐ மட்டும் ஒன் சைடு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு 28ஓட வேல்யூ தானே வேணும். மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். 28ஐ மட்டும் வச்சுக்கிட்டா 60 - 32ன்னு போயிடுமா? இப்போ இந்த 628க்கு பதிலாக இங்கே இருக்கு இல்லையா 28, அதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த இடத்துல? இப்போ என்ன வரும்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 4 ஈக்குவல் டு 32 - 60 - 32ன்னு போடலாமா? இப்போ 32 மைனஸ் உள்ளே வந்து மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -60 + 32. ஸோ 32 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்கா? அப்போ அது 2 இன்ட்டு 32 - 60 நம்ம என்னன்னு எழுதலாம்? 1ன்னு எழுதலாமா? இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? ஈக்குவேஷன் 3 பாருங்கள். ஈக்குவேஷன் 3 ஃபார்மேட்டில் இருக்கா? எப்படி இருக்குது? 32 × 2 இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா, அங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மைனஸை அப்படியே உள்ளே கொண்டு போயிடணும். ப்ளஸ் போட்டு 60 × -1ன்னு போட்டுடணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இப்போ வந்துருச்சா? இப்போ இது மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று தானே, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். இந்த இடத்துல மைனஸ் போட்டாலும் ஒன்று தான், இங்கே மைனஸ் போட்டாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் இப்போ ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? எக்ஸோட வேல்யூ 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ -1. புரிஞ்சிச்சிங்களா? அவ்வளோதான் 8th சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். A positive integer when divided by 88 gives the remainder 61. அப்போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஏன்றது எதால் டிவைட் பண்ணுறப்போ 88ஆல் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 11ன்றது 61ன்றது கிடைக்குது. அப்புறம் வாட் வில் பி த ரிமைண்டர் when the same number is divided by 11?
ஸோ இதே நம்பரை ஏவையே 11ஆல் டிவைட் பண்ணுறப்போ என்ன ரிமைண்டர் கிடைக்கும்ன்றது தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. புரிஞ்சிச்சிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? இடிஏ ஃபார்மில் எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்னா ஏவோட வேல்யூ என்ன தெரியாது. 88Q ப்ளஸ் ரிமைண்டர் 61ன்னு சொல்லி எழுதிக்கலாமா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏவை தான் நம்ம எதால் டிவைட் பண்ணோம்? 11ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஆமாம் தானே? ரிமைண்டரை ஃபைன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஏக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்குது? 88Q ப்ளஸ் 61 டிவைடட் பை 11ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். தனித்தனியாக எழுதிக்கலாமா? 88Q டிவைடட் பை 11 ப்ளஸ் 61 பை 11. ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும் போது 8Q ப்ளஸ் 61 பை 11 கிடைக்கும். இப்போ இதோட ரிமைண்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். 61 11ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 11 வந்து எத்தனை டைம் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்குமா? 55ன்னு வருமா? பேலன்ஸ் என்ன வரும்? 6. அப்போ ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 6. அப்போ ரிமைண்டர்ன்றது என்னது ஆன்சர்? 6. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணுறப்போ 6ன்ற ரிமைண்டர் கிடச்சிருக்கு. 9th சம் அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாமா? Prove that 2 consecutive positive integer are always co-prime. இதில் 2 வேர்ட் நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2 கன்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம்? லைன்னா 2 3 4னா ஏதாவது ஒரு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு 2 பாசிட்டிவ் இன்டிஜர், ஒன்று இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது எடுத்துக்கலாம், இல்லைனா அடுத்த ரெண்டு நம்பராக எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரெண்டு நம்பராக கன்சிடர் பண்ணுறது தான் 2 கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்கிறாங்க. இந்த 2 நம்பருக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இந்த 2 நம்பருக்கும் HCF, இல்லைனா அடுத்த 2 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். கோ ப்ரைம்னா என்ன அர்த்தம்னா HCF வந்து வேல்யூ என்னவா இருக்கணும்? எப்போயுமே 1ஆ இருக்கணும். HCF வேல்யூ 1 வந்துச்சுன்னா அதை கோ ப்ரைம்னு சொல்லுவோம். இப்போ 2 3க்கும் HCF கண்டுபிடிச்சா வேல்யூ என்ன வரணும்? 1. 3க்கும் 4க்கும் கண்டுபிடிச்சா என்ன வரணும்? 1. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து 2 consecutive பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து ஆல்வேஸ் கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்துருக்கோம். எப்படி நம்ம 2 நம்பர் எடுத்துக்க போகிறோம்? 1 2 consecutive வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? ஒன்று என்ன இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் கூட வரணும்னா என்ன பண்ணோம்? இது என்ன இருந்துச்சுன்னா ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் தான் என்ன வரும்? 3 வரும். அப்போ n + 1 எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம EDA ஃபார்மில் போடலாமா? அப்போ n + 1 = n. n + 1 நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம்? n-ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 1 × n சார் n, 0 1 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? இன்ட்டு குவாஷன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 1. ஸோ ரிமைண்டர் வந்து 0 வரல, அதனால் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அந்த ப்ராசஸை. n இங்கே வரும், இந்த 1 வந்து இந்த இடத்துல போடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? n-ஐ வந்து 1-ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ n × 1 சார் n. வேல்யூ என்ன வந்துருச்சு? 0. அப்போது குவாஷன்ட்ன்றது n ப்ளஸ் ரிமைண்டர் 0. 0 வந்துருச்சு அப்படின்னா HCF-ஓட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லி எழுதுவோம்? பீன்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் HCF-ஓட வேல்யூ. இப்போ HCF என்னது? 1. ஸோ HCF 1 கிடைச்சதுனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? திஸ் இஸ் எ கோப்ரைம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ 10th 2.1ஓட எக்ஸசைஸோட எல்லா சம்மும் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.